ரிங் நெபுலா அப்படின்னு ஒரு பேரை சொன்ன உடனே உங்களுடைய மைண்டில் அதோடைய இமேஜ் கண்டிப்பாக வரும். அது ஒரு வளையம் மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். பட் அது உண்மையிலேயே ஒரு வளையம் கிடையாது. அது நம்ம நினைக்கிறத விட வேற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கு. மேலும் அது இன்னும் சில வருடங்கள்ல அழிய போகுது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலும் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது அந்த ரிங் நெபுலா பத்தின கண்ணோட்டம் கண்டிப்பா மாறும். வாங்க நம்ம கற்பனையில் அந்த ரிங் நெபுலாவை இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் உங்க லோகபால கார்த்திகேயன். இப்ப நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ரிங் நெபுலா அப்படின்றது பூமியிலிருந்து சுமார் 2300 ஒளியாண்டுகள் தொலைவில் லைரா அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன்ல இருக்கு. இது எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வெளிச்சம் அல்லது ஒரு லைட் பீம் ஒரு வருடத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய தூரம் 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர். இதே மாதிரி இந்த எண்ணிக்கையை நீங்க 2300 மடங்குல பெருக்குனா கிடைக்கக்கூடிய தூரம் தான் ரிங் நெபுலாக்கு நமக்கு இருக்கக்கூடிய இடைப்பட்ட தொலைவு. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அந்த சின்ன தொலைநோக்கி மூலியமா நம்ம பார்த்தாலும் இதை நம்ம ஈஸியா பார்க்க முடியும். 1779 வருஷம் பிரெஞ்சு வானியலாளர் சார்லஸ் மேசியர் ஒரு சின்ன டெலஸ்கோப் வச்சு நெபுலாவை முதல் முறையா ஒரு பதிவு செஞ்சாரு. அவர் உருவாக்குன அந்த மெசியர் லிஸ்ட்ல இது 57வது இடத்துல இருக்கு. அதனால இதை நம்ம M57 இன்னொரு ஒரு பேரு வச்சிருக்கோம். அவர் பார்த்த காலத்துல இது ஒரு வளையம் மாதிரியான ஒரு அமைப்புல தெரிஞ்சது. அதனால இதுக்கு ரிங் நெபுலா அப்படின்னு பேரு வந்துச்சு. உண்மையிலேயே இது வளையம் இல்ல. இது 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வாயு கோளம், அதாவது ஸ்பியர் ஷேப்ல இருக்கக்கூடிய 3 டைமென்ஷன் எலமெண்ட். நம்மளுடைய பார்வைக்கு இது வளையம் மாதிரி தெரியுது, அவ்வளவுதான் வித்தியாசம். ரிங் நெபுலா அப்படிங்கிறது ஒரு பிளானட்டரி நெபுலா வகையை சேர்ந்தது. இதுக்கு கிரகங்கள் எந்த வகையான தொடர்பும் இல்லை இந்த பிளானட் அப்படின்னு அர்த்தத்துல. பழங்காலத்துல டெலஸ்கோப்ல பார்த்தபோது இது யுரேனஸ் மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்திருக்கு. அதனால அதுக்கு இந்த பெயரை வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு நட்சத்திரத்துடைய கடைசி இடம். ஒரு நட்சத்திரம் சூரியன் மாதிரி இருந்தா அது தன்னுடைய வாழ்க்கையில கடைசியில ரெட் ஜெயிண்டா மாதிரி அதோடைய வெளிப்புற அடுக்குகள் எல்லாமே மெதுவா விண்வெளிக்கு வெளியே தள்ளும். அந்த வாயுக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மேகம் மாதிரியான ஒரு அமைப்பு உருவாக்கும். அது நெபுலா. நடுவுல அந்த நட்சத்திரத்துடைய மையம் மட்டுமே மீதம் இருக்கும். அதை நம்ம ஒயிட் ட்வார்ஃப்னு சொல்லுவோம். அதாவது அங்க என்ன நட்சத்திரம் இருக்கோ அதோடைய வகையை நம்ம சொல்லுவோம். ரிங் நெபுலாவுடைய நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் சுமார் சூரியனுடைய பாதியுடைய அளவுக்கு மட்டும்தான் மாஸ்ல இருக்கு. ஆனா அதோடைய அளவு பூமியோட ரொம்ப சின்னது. உதாரணத்துக்கு அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த எலமெண்ட்டை எடுத்தோம்னா அது பல டன் எடைக்கு சமமான வெயிட்ல இருக்கும். இவ்வளவு அடர்த்தியான ஒரு பொருள் அதோடைய மையத்துல அந்த ஒட்டுமொத்த நெபுலாவுமே கட்டுப்படுத்துற மாதிரி இருக்கு. நட்சத்திரத்துடைய வெளிப்புற அடுக்குகள் வெளியேறி சுமார் 6000 8000 வருடங்கள் ஆயிருக்கலாம். இது விஞ்ஞானிகளுடைய கணக்கெடுப்பு. அதாவது அந்த பிரம்மாண்டமான வெடிப்பு நடந்த அந்த ஒரு தருணம் மனிதர்கள் பூமியில பழங்கால நாகரிகங்களை உருவாக்கிட்டு இருந்த காலம். அந்த காலத்துல வெடிச்சு வெளியேறின வெளிச்சம் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நெபுலாவுடைய பரப்பளவு சுமார் 1 ஒளியாண்டுகள் இதோடைய விட்டம். அதாவது சுமார் 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர். நம்மளுடைய சூரிய குடும்பத்துடைய விட்டம் தான் இது. ப்ளூட்டோ வரைக்கும் எடுத்தா இது சுமார் 0.001 ஒளியாண்டுக்கு கம்மியா தான் இருக்கும். அதாவது ரிங் நெபுலாவை நம்மளுடைய சூரிய குடும்பத்துல 1000 தடவை வச்சாலும் இன்னும் பல இடங்கள் மிச்சமா இருக்கும். இங்க இருக்கிற வாயுக்கள் முக்கியமா ஹைட்ரஜன், ஹீலியம், ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் மாதிரியான மூலக்கூறுகள்னால உருவாயிருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய ஒயிட் ட்வார்ஃப் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப வெப்பமாகவும் இருக்கு. இதோடைய வெப்பநிலை சுமார் 1,00,000 டிகிரி செல்சியஸ். அந்த வெப்பத்திலிருந்து வெளிவரக்கூடிய அல்ட்ரா வயலட் வெளிச்சம் இந்த வாயுவை கொஞ்சம் க்ளோவாக்குது. இதனாலதான் அங்க பச்சை, நீலம், சிவப்பு மாதிரியான நிறங்கள் நமக்கு ஈஸியா பார்க்க முடியுது. பச்சை நிறம் பெரும்பாலும் 2 முறை அயனைஸான ஆக்சிஜனை இண்டிகேட் பண்ணுது. சிவப்பு நிறம் ஹைட்ரஜன்ல இருந்து வெளிவருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீல நிறம் ஹீலியத்திலிருந்து வெளிவருது. இது எல்லாமே வெறுமன அழகுன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இது ஒவ்வொன்றும் அங்க நடக்கக்கூடிய அணு அளவிலான செயல்பாடுகளா நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த நெபுலா இருக்கிறது சுமார் வினாடிக்கு 20-30 கிலோமீட்டர் வேகத்துல விரிவடையக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் அது ஒரு சின்ன நகரத்தோட அளவுக்கு ரொம்ப பெருசாகுது. இந்த வேகத்துல தொடர்ந்து இது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சுமார் 10,000 20,000 ஆண்டுகளுக்குள்ள அது முழுவதும் டிஸப்பியர் ஆயிரும், விண்வெளியில கரைஞ்சு போயிடும். அப்போ ரிங் நெபுலான்ற ஒரு அமைப்பு இருக்காது.
ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மூலக்கூறுகள் வேறு வேறு நட்சத்திரங்கள் சில கிரகங்களை கூட உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் விண்வெளியுடைய ரீசைக்ளிங் ப்ராசஸ். என்னதான் ரிங் நெபுலாவை நம்ம அந்த காலத்தில் ஒரு சின்ன டெலஸ்கோப்பில் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணாலும் இப்போ இருக்கக்கூடிய டெலஸ்கோப் ஹபிள், ஜேம்ஸ் வெப், சுபரு, VLT மாதிரியான சக்தி வாய்ந்த டெலஸ்கோப் மூலியமா ரொம்ப அழகா பல இமேஜஸ் எடுத்திருக்கோம். ஹபிள் எடுத்த படங்கள்ல அது உள்ள இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன வாயுக்களுடைய ஃபிலமெண்ட்ஸை நம்மளால பார்க்க முடியுது. இது எல்லாமே நட்சத்திரம் இருக்கும்போது ஏற்பட்ட அந்த குழப்பத்தினால ஏற்பட்ட சுவடுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. ரிங் நெபுலால ஒரே ஒரு நட்சத்திரம் தான் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச அதுல மெயின் ஸ்டார் மட்டும்தான் இருக்கு. அது ஒயிட் ட்வார்ஃப் அப்படிங்கிறது நம்ம சில ஆய்வுகள் அதுக்கு சில துணை நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அது இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படலை. இப்போ ஒரு கேள்வி, நம்மளோட மனிதர்கள் உருவாக்கின மிக வேகமான விண்கலம் மூலியமா அங்கே போனால் எத்தனை வருடங்கள் ஆகும்? இப்போ மனிதர்கள் அனுப்பின ரொம்ப ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட்னா Voyager 1, இன்னொன்று பார்க்கர் சோலார் ப்ரோப். அதிகபட்சமாக மணிக்கு சுமார் 7 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் பண்ணும். இந்த வேகத்தில் போனாலும் நம்ம 2300 ஒளியாண்டுகள் கிராஸ் பண்றதுக்கு சுமார் 3 கோடி வருடங்கள் ஆகலாம். மனிதன வரலாறு விட ரொம்ப ரொம்ப பல மடங்கு நீண்ட காலம். இதனாலதான் இப்போதைக்கு ரிங் நெபுலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா மட்டும்தான் இருக்கு. ஆனால் அங்கே போய் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியாத ஒரு எல்லையில் இருக்குது. இந்த நெபுலா நமக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம், சூரியன் கூட ஒரு நாள் இந்த மாதிரி வெடிக்கலாம். இன்னும் சுமார் 5 பில்லியன் வருடங்களில் சூரியன் ரெட் ஜெயண்டா மாறும். சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகள் விண்வெளியை நோக்கி சிதறடிக்கப்படலாம். நம்மளுடைய பூமி அதில் கண்டிப்பாக அழிஞ்சு போகும். இறுதியில் சூரியனும் ஒரு பிளானட்டரி நெபுலாவாக மாறலாம். அதுக்கு நடுவில் ஒரு ஒயிட் ட்வார்ஃப் மட்டும்தான் மீதம் இருக்கும். அப்போது ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு விண்வெளியில் ஒரு கிரகத்தில் நம்மள மாதிரியான வேற ஒரு சிவிலைசேஷன் நம்ம சூரியனுடைய ஒயிட் ட்வார்ஃப்டை பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது என்ன வேணா மாறலாம். பூமியில் நம்ம சில வருடங்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம். ஆனால் இந்த பூமி பல வருடங்களாக உயிரோடு இருக்கும். நம்மளுடைய சூரியனும் பல பில்லியன் வருடங்களாக உயிரோடு இருக்கும். அதனால வேற்று கிரக வாசிகள் மாதிரியான சில சிவிலைசேஷன் உண்மையிலேயே இருந்துச்சுன்னா, அது பார்க்குற மாதிரியான சான்சஸ் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய ஒயிட் ட்வார்ஃப்டை கண்டிப்பாக அது பார்க்கும். நம்மளை மாதிரியான ஒரு வரலாறை அது எழுதும். அது வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வேற ஒரு நட்சத்திரத்தையோ அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களையோ நம்ம அதோடைய வரலாறை கண்டிப்பாக எழுதணும். நீங்கள் வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு வெளிச்சமும் ஒரு சின்ன சின்ன கதையை சொல்லணும். ஆனால் அந்த கதையை நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருக்கணும். நீங்கள் அந்த ஒட்டுமொத்த விண்வெளியுடைய கதையை மெதுவாக தெரிஞ்சுக்கணும், எல்லாமே புரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக ஃபியூச்சரில் பல வீடியோஸ் இருக்கு. எக்கச்சக்கமான விண்வெளி பயணங்கள் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வரைக்கும் வானத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுதுன்றதை பாருங்க. நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாய்.